ஹாய் வியூவர்ஸ், விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணுற பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 எபிசோட் லான்ச் இன்னைக்கு விஜய் டிவியில் டெலிகாஸ்டாக ஆரம்பிச்சிருச்சு. இனி ஒரு 3 மாதத்துக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லை. சண்டே விஜய் சேதுபதி வந்து கலக்க போகிறாரு. நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டென்ட்டே நம்ம மிரள வைக்கிற மாதிரி ஒருத்தர் இறக்கியிருக்காங்க. அவர் வேறு யாரும் இல்லை, இது வரைக்கும் 4-5 சீசனாக பிக் பாஸை பயங்கரமாக ரிவ்யூ பண்ணி என்டர்டெயின்மெண்ட் கொடுத்த ஃபேட்மேன் ரவீந்திரன் உங்களுக்கு யாருன்னு தெரியும் நம்புகிறேன். இல்லைன்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்றும் இல்லை, தமிழ் சீரியல் ஆக்டர், அதாவது வில்லியாக நடிச்சிட்டு இருந்த மகாலட்சுமி அவங்களவங்க கல்யாணம் பண்ணவர் தான் ஃபேட்மேன் ரவீந்திரன். அவர் வனிதாவை பற்றி ரிவ்யூ பண்ணி தான் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனார். வனிதாவுக்கு இவங்களுக்கு கூட சண்டைகள்லாம் யூடியூப்ல நடந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்கள் எதுக்கு பிக் பாஸ்க்கு வந்தீங்கன்னு விஜய் சேதுபதி கேட்க, அவர் நான் ஜாலியாக இருக்க தான் வந்திருக்கேன், மற்றவங்க மாதிரி ஸ்ட்ராட்டஜி அது இதெல்லாம் நான் ஒன்றும் கொண்டு வரல, வருவேன் என்னோடய ஸ்டைலில் ஃப்ரீயாக விளையாடுவேன், சிம்பிளாக விளையாடுவேன், கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்க வரல, நான் தான் அந்த கூட்டமே அப்படிங்கிற மாதிரி விளையாட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். விஜய் சேதுபதி நீங்கள் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுறீங்க, எனக்கு எதாவது ரிவ்யூ வச்சுருக்கீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, 10 இயர்ஸாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி உங்களை எல்லாரையும் ரசிக்க பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களை அதனால எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கைத்தட்டல் வாங்கினார். கண்டிப்பாக அவங்க ஒய்ஃபை வந்திருந்தாங்க, அவரோட சன்னு வந்திருந்தாங்க, அவங்க ஒய்ஃபை மேடையில் கூட கூப்பிட்டு பேச வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேட்மேன் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அங்கே போய் தனியாக இப்படி ஜிபி முத்து ஃபஸ்ட்டு போயிட்டு புலம்பிகிட்டு இருந்தார். அந்த மாதிரி இவரும் புலம்பிகிட்டு இருந்தார். அவரே கலாச்சிக்கிறதும் சரி, அந்த வீட்டை பற்றி பேசுறதும் சரி, அவர் தானே கெத்துங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். பார்ப்போம் அவர் என்ன நமக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு. நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிக் பாஸ் என்டர்டைன்மெண்ட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம்.